உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, 4வது நாளில் நம்ம இருக்கிறோம். மாதாவினுடைய ஓராண்டில் வீடியொலி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 4வது நாளில் இருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் எப்படி ஆண்டவர் உலகத்தை படைச்சார்னு முதல் நாள் பார்த்தோம். 2வது நாள் அது எப்படி பாவத்தினால ஆதாமேவால் காயினின் பாவத்தினால் விழுந்து போனதுன்னு பார்த்தோம். 3வது நாள் அந்த வீழ்ச்சியின் காரணமாக, அந்த ஜென்ம சுபாவம் காரணமாக, பாவத்தின் இயல்புனால் உலகம் முழுவதும் எப்படி வன்முறையும் பாவமும் பரவியது, கடவுள் அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு எப்படி வந்தார், அதுக்கு மத்தியிலையும் நோவாவினுடைய குடும்பம் மட்டும் எப்படி கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் கடந்த 3 நாட்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம தொடக்க நூல் 7வது அதிகாரத்தில் எப்படி நோவா அந்த பேழையை செஞ்சு ரெடியாக இருக்கார், எப்படி வெள்ளம் வந்து இந்த மொத்த உலகத்தையும் அழித்ததுன்னு பார்ப்போம். 8வது அதிகாரத்தில் அந்த வெள்ளம் எப்படி காய்ந்து போனது, தணிந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் நோவாவோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை பற்றி நம்ம பார்ப்போம். கூடவே திருப்பாடல்கள் 1வது அதிகாரத்தையும் நம்ம வாசிப்போம். இந்த திருப்பாடலை நல்லா கவனித்து பாருங்கள். வாசிக்கும்போது எப்படி நோவாவை போல நீதிமானாக வாழ்ந்தால் எப்படி செழிப்பாக கடவுளுடைய அந்த அரவணைப்பையும் பராமரிப்பையும் நம்மளுடைய வாழ்வில் அனுபவிக்க முடியுன்றதையும், பொல்லார்கள் தீமை செய்கிறவர்களை எப்படி அழிவுக்கு அவங்க தோல்விகளுக்கும் உள்ளாக்கப்படுவார்கள் அப்படின்றதையும், நம்ம இந்த வெள்ளத்தில் தீயவர்கள் அழிந்து போனதையும், நோவா மட்டும் காப்பாற்றப்பட்டதையும் இந்த திருப்பாடல் 1வது அதிகாரத்தை வாசிக்கும்போது நம்மளால் அழகாக ஒத்துமைப்படுத்தி கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். பட் நம்ம உள்ளே போய் வாசிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம அலர்ட்டாக நம்ம விழிப்பாக இருப்பதற்கான ஒரு 4 கேள்விகள். முதல் கேள்வி, நோவாவினுடைய எந்த வயதில், எந்த வருஷத்தில், எந்த மாதத்தில், எந்த நாளப்போ வெள்ளம் அந்த மழை பொழிய ஆரம்பிச்சது? அதை நம்ம யோசிக்கணும். நமக்கு தெரியும் மழை 40 இரவு 40 பகல் பொழிஞ்சு உலகம் முழுவதையும் ரொப்பினுச்சு. ஸோ அது எந்த நோவாவினுடைய எந்த வயதில் இது தொடங்கியது அப்படின்னு சொல்லி அந்த கவனமாக படிப்போம். இல்லைன்னா நம்ம கவனிக்க மாட்டோம், நம்ம கவனத்தை சிதறடிச்சிருவோம். ஸோ எந்த வருஷம், எந்த மாதம், எந்த நாள் துவங்கியது. அதே போல் எந்த வருஷம், எந்த மாதம், எந்த நாள் அந்த வெள்ளம் தணிந்தது. ஸோ எப்போ ஆரம்பிச்சது, எப்போ தணிஞ்சிச்சு, அப்போ எவ்வளோ பீரியட் எடுத்துக்கிச்சு அந்த வெள்ளத்தினுடைய தண்ணி முழுசாக வற்றி போவதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை வச்சு நம்ம கணக்கிட்டுக்கலாம். ஸோ முதல் கேள்வி அதுதான், எப்போ ஆரம்பிச்சிச்சு, எப்போ முடிஞ்சிச்சு, நோவினுடைய எந்த வயதில். 2வது கேள்வி என்ன அப்படின்னாக்கா, வெள்ளத்தின் தண்ணி எவ்வளோ உயரம் இருந்துச்சு, நம்ம உலகத்தை அந்த மூடி அழித்த அந்த தண்ணி. அதுக்கப்புறம் எந்த மலையின் மேல், உச்சியின் மேல் நோவாவினுடைய பேழை அமர்ந்தது. தண்ணி குறைய குறைய ஒரு மலைக்கு மேலே அந்த நோவாவின் பேழை ரெஸ்ட் ஆகும், அமரும். அது எந்த மலையினுடைய பெயர்? இதுதான் 2வது கேள்வி. 3வது கேள்வி, நோவா என்ன செய்து, அந்த தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் என்ன செய்து கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு செயலை செஞ்சு கடவுள் இனிமேல் இந்த உலகத்தை அழிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவெடுக்க வச்சது நோவாவினுடைய ஒரு செயல். என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்து படிப்போம். 4வது கேள்வி, ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை செய்வார். அந்த உடன்படிக்கை செய்யும்போது அவர் என்னென்ன ரூல்ஸ் கொடுப்பார்? ஒரு 3 ரூல்ஸ் கொடுப்பார், 3 கட்டளைகள் சொல்வார். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா என்னோடய உடன்படிக்கை உங்களோட இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது என்ன அந்த 3 விதிகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி அவருடைய அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமான ஒரு விஷயத்தை அவர் அமைப்பார் இந்த உலகத்தில். அது என்ன அடையாளம், அந்த உடன்படிக்கையின் அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 4 கேள்விகளை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய தினத்துக்கான வீடியோ வாசிப்பின் பகுதிக்குள்ளே நம்ம போகலாம். வீடியோ வாசிப்பின் பகுதி முடிஞ்சதுக்கப்புறம் விளக்க உரைகள் இருக்கும். அது உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா, இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்றைய தினத்துக்கான அந்த பகுதியை மட்டும் நீங்கள் வாசித்து கேட்டுட்டு நீங்கள் போகலாம். உங்களுடைய நேரத்தை பொறுத்து, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். முதல்ல தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மகனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தூய ஆவியானவராகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 7. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 சோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாள்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது நோவாவிற்கு வயது 600. வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர், மனைவி, புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார். தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், பறவைகள், நிலத்தில் ஊர்வன அனைத்தும் சோடி சோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன. 7 நாள்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நோவாவின் வாழ்க்கையின் 600ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று பேராழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டெழுந்தன. வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன. 40 பகலும் 40 இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது. நோவா தம் புதல்வர் சேம், காம், எப்பேத்து, தம் மனைவி, தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார். அவர்களும் அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும், கால்நடைகளும், நிலத்தில் ஊர்வனவும், பறவைகளும், இறக்கைகளுடைய யாவும், உயிருள்ள அனைத்தும் சோடி சோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன. கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். 40 நாள்களாக பெருவெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது. மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேழை நீரின் மேல் மிதந்தது. மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரில் மூழ்கின. மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் 15 முழம் உயர்ந்திருந்தது. நிலத்தில் ஊர்வன பறவைகள், கால்நடைகள், காட்டு விலங்குகள், நிலத்தில் தவழ்வன, மனிதர் அனைவர் ஆகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன. தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்துப்போயின. மனிதர் முதல் விலங்குகள், ஊர்வன, வானத்து பறவைகள் ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன. அவை மண்ணுலகில் இராதபடி ஒழிக்கப்பட்டன. நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சியிருந்தனர். 150 நாட்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று. தொடக்க நூல் அதிகாரம் 8. கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள், கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீசச் செய்தார்.
வெள்ளம் தணியத் தொடங்கியது. பேராழத்தின் ஊற்றுகளும் வானங்களின் மதகுகளும் மூடப்பட்டன. வானத்திலிருந்து மழை பெய்வது நின்றது. மண்ணுலகில் வெள்ளம் வற்றி குறைந்து கொண்டே வந்து 150ஆம் நாள் முடிவில் வெள்ளம் வடிந்தது. 7ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று அரராத்து மலைத்தொடர் மேல் பேழை தங்கியது. 10ஆம் மாதம் வரை வெள்ளம் குறைந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதத்தின் முதல் நாளில் மலை உச்சிகள் தெரிந்தன. 40 நாள்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாள்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலகில் அது கொத்திக் கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாள்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் நாளில் மண்ணுலக பரப்பிலிருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. 2ஆம் மாதத்தின் 27ஆம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றியிருந்தது. அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது, நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வரும் உன் புதல்வரின் மனைவியரும் பேழையிலிருந்து வெளியே வாருங்கள். உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள், விலங்குகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் உன்னுடன் வெளியே கொண்டு வா. மண்ணுலகில் அவை பன்மடங்காகட்டும். பூ உலகில் அவை பலுகி பெருகி பலன் தரட்டும். ஆகவே நோவாவும் அவர் புதல்வரும் அவர் மனைவியும் அவர் புதல்வரின் மனைவியரும் அவருடன் வெளியே வந்தனர். விலங்குகள், ஊர்வன, பறவைகள், மண்ணுலகில் நடமாடும் அனைத்தும் வகை வகையாக பேழையிலிருந்து வெளியே வந்தன. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள், தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாள் அளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. தொடக்க நூல் அதிகாரம் 9. கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள்.
உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்வேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது. வில் மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுளாகிய எனக்கும் மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இடையே என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை நினைவு கூர்வேன் என்றார். கடவுள் நோவாவிடம், எனக்கும் மண்ணுலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் இதுவே என்றார். சேம், காம், எப்பேத்து ஆகியோர் பேழையிலிருந்து வெளிவந்த நோவாவின் புதல்வர். காம் கானானின் தந்தை. இவர்கள் மூவரும் நோவாவின் புதல்வர். இவர்களிலிருந்துதான் மண்ணுலகு முழுவதும் மனித இனம் பரவியது. நோவா நிலத்தில் பயிரிடுபவராகி திராட்சை தோட்டம் அமைத்தார். அவர் திராட்சை ரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி தம் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார். கானானின் தந்தையாகிய காம் தன் தந்தை திறந்த மேனியராய் கிடப்பதைக் கண்டு வெளியே இருந்த தன் இரு சகோதரரிடம் அதை தெரிவித்தான். அப்பொழுது சேமும் எப்பேத்தும் ஒரு துணியை எடுத்து தங்கள் இருவரின் தோள் மேல் போட்டுக்கொண்டு பின்னோக்கி நடந்து தங்கள் தந்தையின் திறந்த மேனியை மூடினர். அவர்கள் முகம் எதிர்ப்பக்கம் நோக்கியிருந்ததால் தங்கள் தந்தையின் திறந்த மேனியை அவர்கள் பார்க்கவில்லை. நோவாவிற்கு போதை தெளிந்ததும் தம் இளைய மகன் தமக்கு செய்ததை அறிந்தார். அப்பொழுது அவர், கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரருக்கு அவன் அடிமையிலும் அடிமையாக இருப்பான். சேமின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி அவனுக்கு கானான் அடிமையாக இருப்பான். கடவுள் எப்பேத்து குடும்பத்தை பெருகச் செய்யட்டும். அவன் சேமின் கூடாரத்தில் வாழட்டும். அவனுக்கும் கானான் அடிமையாக இருக்கட்டும் என்றார். வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் நோவா 350 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவ்வாறு நோவா 950 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார். திருப்பாடல்கள். திருப்பாடல் 1. நற்பெயர் பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர்.
அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படியில்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல ஆவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆமேன். ஆண்டவரே, இன்றைய தினத்திற்கான உம்முடைய இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நோவாவினுடைய குடும்பத்தை மட்டும் அந்த பேழைக்குள் வைத்து காத்தது போல இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. நோவாவை போல நீதிமானாக வாழ்ந்து உம்மோடு நடந்து இந்த நாள் முழுதும் உம்முடைய பேழையாகிய தேவ மாதாவின் முக்காட்டுக்குள் எங்களை மறைத்தருளும் அம்மா. இந்த நாள் முழுதும் எங்களுடைய சிந்தனைகளையோ எங்களுடைய பார்வைகளையோ சொல்லிலேயோ செயலிலேயோ ஆண்டவரை புண்படுத்தாமல், ஆண்டவரை காயப்படுத்தாமல், எந்த பாவமும் செய்யாமல் தடைகள், பிரச்சனைகள், விபத்துகள் இருந்து உம்முடைய முக்காட்டுக்குள் எங்களை மறைத்து கொண்டு இந்த நாள் முழுதும் பாதுகாத்து ஆண்டவரை விட்டு விலகாமல், பிரியாமல் எங்களை பாதுகாத்தருள வேண்டி இந்த நாளை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து துவங்குகிறோம் அம்மா. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நிறைய விஷயம் போய்கொண்டிருக்கிறது. முதல்ல நம்ம அந்த 4 கேள்விக்கான பதிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வாசித்த பகுதிகளுக்கான நேரடி விளக்கம், ஆண்டவர் இயேசு மாதவனுடைய முன்குறிப்பு, அதுக்கப்புறம் நமக்கான தார்மீக பர்சனல் விளக்கங்கள் அல்லது எஸ்கடலாஜிக்கல், அதாவது வரவிருக்கக்கூடிய நிலைவாழ்வினுடைய அந்த விளக்கங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னாக்கா, எப்போ வெள்ளம் ஆரம்பிச்சு எப்போ அந்த வெள்ளத்தின் தண்ணி முழுதாக வற்றியது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசனை தெரியும். நோவாவுக்கு 600 வயதாகி 2வது மாதம் 17வது நாளில் வெள்ளம் ஆரம்பித்தது, அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எப்போ முழுசாக தண்ணி வற்றுனுச்சுன்னா 8வது அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசனை தெரியும். நோவாவுக்கு 601 வயது ஆன பொழுது 2வது மாதம் 27வது நாள் தண்ணி முழுசாக வத்துச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கு இந்த 40 நாள் 40 இரவு பெஞ்ச அந்த மழையினுடைய தண்ணி வற்றி போகிறது. 2வது கேள்வி, எவ்வளவு உயரம் தண்ணி இருந்துச்சு, உலகத்தை மூடி இருந்துச்சு, அதே போல் அந்த பேழை தண்ணி வத்த எந்த மலையின் மேல் அமர்ந்தது நின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல எவ்வளோ உயரம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 7வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்த்தோன்னா தெரியும். மலைக்கு மேலே, மலையினுடைய உச்சிக்கு, நம்ம உலகத்தில் இருக்கிற மலைகளுடைய உச்சிக்கு மேலே 15 முழம் உயரமாக தண்ணி இருந்துச்சான். ஸோ அந்த உயரத்திற்கு மலை உச்சிக்கு மேலே 15 முழத்திற்கு தண்ணி மூடி இருந்துச்சு அந்த மலையை. அதான் அவ்வளோ அளவுக்கு தண்ணி இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். அதே போல் எந்த மலையின் மேலே அதை அமர்ந்தது அப்படின்னு சொல்லி நின்றுது அப்படின்னு பார்த்தோன்னா 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் படித்தோன்னா தெரியும். அராராத்து மலைக்கு உச்சிக்கு மேலே அந்த பேழை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வத்த அமர்ந்ததை நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது 3வது கேள்வி, நோவா என்ன செஞ்சு ஆண்டவரை மனம் அவருக்கு ஏற்புடையதான ஒரு செயலை நோவா என்ன செஞ்சு ஆண்டவருக்கு உகந்தவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, பேழையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் 8வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நம்ம வாசனை தெரியும். 20லேருந்து 21 வசனங்கள் வாசனை தெரியும். நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஒரு பலியை செலுத்துகிறார். அந்த அனிமல்ஸினுடைய பலியை, அந்த பறவைகளை எடுத்து அவர் ஆண்டவருக்கு பலியாக செலுத்துகிறார். ஸோ இது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்து ஆண்டவர் சொல்கிறார், இனி நான் இந்த மாதிரி எல்லா மனுஷங்களையும் இந்த மாதிரி வெள்ளத்தினால நான் அழிக்க மாட்டேன். எல்லா மனுஷங்களையும் தான் சொல்ல, அப்படின்னா மொத்த உலகத்தையும் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். பட் வெள்ளங்கள் கொண்டு தான் இருக்கும், ஆனால் முழு உலகத்தையும் வெள்ளத்தினால், தண்ணீரினால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். சரி, இந்த வாக்கோடு சேர்ந்து ஆண்டவர் நம்ம 4வது கேள்விக்கு போனோன்னா என்ன 3 ரூல்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது, உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது 3 ரூல்ஸ் கொடுக்குறாரு. முதல் ரூல்ஸ், இதுக்கு முன்னாடி மரம், செடி, கொடிகளை, கனிகளை உண்ணலான்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு. யாருக்கு? ஆதாமுக்கு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ இந்த உலகத்தில் நகரக்கூடிய எல்லா விலங்குகளையும் நீங்கள் உண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அது முதல் ரூல், உடன்படிக்கையினுடைய முதல். 2வது ரூல், ஆனால் நீ அந்த விலங்குகளை, மாமிசத்தை, இறைச்சியை உண்ணும்போது அதில் ரத்தம் இருக்கக்கூடாது, ஏன்னா ரத்தத்தில் தான் வாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ ஆண்டவர் வந்து எல்லாமே இந்த புதிய உடன்படிக்கையாகி ஆண்டவர் இயேசுவினுடைய ரத்தத்திற்கு எல்லாத்தையும் தயார்படுத்திக்கிட்டே வர்றாரு. ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கற்பித்து கொண்டே வர்றாரு, தயார்படுத்துகிறார். ஏன்னா ரத்தத்தில் தான் வாழ்வு இருக்குது. ஜூக்கே, அதாவது மனித வாழ்வு இருக்குது. கிரேக்க மொழியில் ஜூக்கே அப்படின்னாக்கா மனித வாழ்வு. ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஆண்டவருடைய ரத்தத்தில் ஜோயே இருக்கிறது, டிவைன் லைஃப். ஸோ ஆண்டவர் இயேசுவிடம் இறை தன்மைக்குரிய அந்த வாழ்வும் இருந்துச்சு, மனித தன்மைக்குரிய அந்த மனித வாழ்வும் இருந்துச்சு. ஆண்டவர் உயிரை விடும்போது இந்த மனித உயிரை விடுகிறார். ஜூக்கே அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தையில் புதிய ஏற்பாடில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் தம் உயிரை அவர் எங்கெங்கெல்லாம் நான் வந்து உயிரை இழக்கணும், மணமகன் இறக்கணும்னு சொல்கிறாரோ அங்கெல்லாம் ஜூக்கேன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படின்னாக்க மனித வாழ்வை இறக்கணும். ஆனால் நமக்கு அவர் நான் உங்களுக்கு வாழ்வு அளிக்க வந்திருக்கேன், அந்த வாழ்வு வந்து வாழ்வுன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது எந்த கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா ஜோயே, அப்படின்னா டிவைன் லைஃப், இறை வாழ்வை கொடுக்குறாராம். ஸோ ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு சிலுவையில் சிந்தப்படும் போது ஆண்டவருடைய ரத்தத்தில் அந்த மனித வாழ்வும் இருக்குது, அந்த இறை வாழ்வும் இருக்குது. அவர் மனித வாழ்வின் ரத்தத்தை இழந்து நமக்கு இறை வாழ்வை கொடுக்குறார். ஸோ ரத்தத்தில் வாழ்வு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு புரிதலை மனுஷங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே வருகிறார். ஸோ 3வது ரூல் என்ன போடுறாரு அப்படின்னாக்க, நீ மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தினா அதே மனுஷனுடைய ரத்தத்தை திரும்பி பலியாக நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ யாரையும் கொலை பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு வன்முறை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி விலங்குலாம் அடித்து சாப்பிட்றதில்ல. ஆதாமினுடைய வழிமுறை, ஆதாம் படைச்சப்பட்டப்ப விலங்குகளோடு ஒரு நல்ல ஒரு சமூக உறவில் இருந்தார். ஆனால் அது இழந்து போகும்போது வன்முறை அதிகமாகுது. பாவத்தில் அவங்க வீழும்போது காயினுடைய அந்த அந்த வன்முறை அதிகரிக்கும் போது விலங்குகளை அடித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் சொல்ல, நீ விலங்குகளை அடித்து சாப்பிடு. நோவா கிட்ட ஏற்படுத்துகிற உடன்படிக்கையில் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு, மாற்றி அமைக்கிறார். ஸோ நீ விலங்குகளை அடித்து சாப்பிட்லாம், ஆனால் அதில் ரத்தத்தோடு சாப்பிட வேண்டாம். அதே போல் மனுஷங்களை நீ வன்முறையினால் கொல்லக்கூடாது, கொன்னால் அதற்கு நான் திரும்பவும் வந்து கைமாறு கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். இந்த 3 ரூல்ஸை அவர் கொடுக்குறாரு நோவாவுடன் ஏற்படுத்தக்கூடிய உடன்படிக்கையில். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸுக்கு ஒரு அடையாளமாக, இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக என்ன ஏற்படுத்துகிறாருனாக்கா வானவில்லை ஆண்டவர் அமைக்கிறார். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க 9வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளமாக அவர் அங்கே வைக்கிறார். ஸோ இந்த 4 கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம வாசித்த இந்த 7, 8, 9 அதிகாரங்களில் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஆண்டவர் ஒரு புதிய படைப்பு உருவாகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு ரீக்ரியேஷன். முதல்ல ஆதாமிடம் ஒரு புதிய படைப்பை படைச்சார் இல்லையா? இப்போது இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு புதிய படைப்பை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னாக்கா, ஆண்டவர் ஆதாமை படைக்கிற ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கையை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஏன்னா நம்ம வந்து ஆதாம்கிட்ட உடன்படிக்கை ஆண்டவர் செஞ்சதாக நேரடியாக அந்த வார்த்தை இல்லை, ஆனால் மறைமுகமாக ஆதாமிடம் அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான அந்த ப்ரூஃப்ஸ் நம்மளால் அடையாளங்கள் பார்க்க முடியும். ஸோ படைக்கிறார், உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இங்கே நம்ம நோவா பேழையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு புதிய படைப்பை நோவா வழியாக அவர் உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்க ஆதாம் பாவம் செய்கிற, அவருடைய மகன்களும் பாவம் செய்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னாக்கா நோவா அந்த பழத்தை, அந்த திராட்சை பழத்திலிருந்து உண்கிறார். உண்ணுட்டு அவருடைய மகனும் பாவம் செய்கிறார். ஹாம் வந்து பாவம் செய்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோன்னாக்கா ஆதாமனுடைய மகனுடைய அந்த சந்ததி பெருகுகிறது. இங்கே நோவாவினுடைய புதல்வர்களுடைய சந்ததிகள் பெருகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் ஆதாமிலேருந்து நோவா வரைக்கும் 10 தலைமுறையினர்கள், 3 மகன்களை நம்ம பார்க்குறோம். இங்கேயும் நோவாவிலிருந்து தேராகு வரைக்கும் 10 தலைமுறைகளுக்காக 3 மகன்களிடமிருந்து அது உருவாக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம இங்கே பார்த்தோன்னாக்க அடுத்தபடியாக ஆதாமினுடைய அந்த வழிமுறைகள்லாம் மொத்தமாக சேர்ந்து மொத்த மனுஷ குலமும் பாவம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பின்னாடி வாசிப்போம். இங்கே வந்து நோவாவிடமிருந்து பிறந்த அந்த மக்கள் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து பாவம் செஞ்சு அந்த பாபிலோனுடைய கோபுரம், நாளைக்கு நம்ம வாசி கேட்போம், பாபிலோனுடைய அந்த கோபுரத்தை கட்டி மொத்த மனுஷக்குழுமும் பாவம் செய்கிறத பார்க்குறோம். ஸோ இதை இறையியல் அறிஞர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னாக்க ஒரு சுழற்சியாக பார்க்குறாங்க. இந்த மொத்த தொடக்க நூல்லையுமே 5 சுழற்சி இருக்கிறத பார்க்குறாங்க. முதல்ல வந்து ஆதாமின் சுழற்சி. அதை அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இவர்களுடைய
வழிமரபினர்கள், ஆதாமின் வழிமரபினர்கள், இஸ்மாயிலின் வழிமரபினர்கள், அப்படி வழிமரபினர்கள் சொல்லும்போது அங்கே முக்கியமான ஒரு ஆளுக்கிட்ட கொண்டு வருவதற்காக அந்த மூதாதையர்களின் பட்டியல்கள் இங்கே தொடக்க நூலில் பதிவு செய்கிறத நம்ம பார்க்குறோம். இதே தான் மத்தேயு நற்செய்தியில் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய மூதாதையர்களின் பட்டியல் கொடுக்கப்படும். அதே போல் லூக்கா நற்செய்தியிலையும் நம்ம பார்ப்போம் ஆண்டவருடைய அந்த மூதாதையர்களின் பட்டியல் வழிமரபினர்கள் பார்ப்போம். ஆதாமிலிருந்து துவங்கி ஆண்டவர் இயேசு வரைக்கும் எப்படி முடியுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மூதாதையர்களின் பட்டியல்கள் நமக்கு இங்கே பதிவு செய்யும் பொழுது ஒரு சுழற்சி துவங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சுழற்சி என்ன பார்க்குறோம்? ஆதாமின் சுழற்சி பார்த்தோம். ஆதாமை குறி வச்சு அவருடைய சுழற்சி. அடுத்தது நோவாவை குறி வச்சு நோவாவின் சுழற்சி. ஸோ இப்போ நம்ம வந்து ஆதாமின் சுழற்சி முடிச்சிட்டோம், நோவாவின் சுழற்சியும் முடிச்சிட்டோம். ஸோ 10, 7, 8, 9 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 10, 11 வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா அது எல்லாமே நோவாவினுடைய சுழற்சி தான், 11வது அதிகாரம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஆபிரகாமின் சுழற்சி வரும். அவருடைய மகன் ஈசாக்கு சுழற்சியாக நமக்கு இங்கே கொடுக்கப்படல. அடுத்தது யாக்கோபின் சுழற்சி வரும், ஜேக்கப் சைக்கிள் அப்படின்வாங்க. அடுத்தது யாக்கோபுக்கு 12 புதல்வர்கள், அதில் யோசேப்பு மட்டும் முக்கியமாக எடுத்து யோசேப்பின் சுழற்சி அப்படின்வாங்க, ஜோசப் சைக்கிள் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி 5 முக்கியமான சுழற்சிகள் இருக்கிறது. பட் 6 முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஒரு புது சுழற்சி, ஒரு புது படைப்பை நம்ம இங்கே உருவாக்குறத பார்க்குறோம். ஆண்டவர் வந்து முதல்ல நம்ம அந்த புது படைப்புக்கான அந்த தொடர்ச்சிகள் அல்லது கம்பேரிசன்ஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னாக்க வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. நோவாவின் வெள்ளத்தின் போதும் உலகம் ஃபுல்லாக முழுசாக தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த தண்ணீரின் மேல் ஆவியானவர் அசைந்த மாதிரி கொண்டிருந்ததை நம்ம பார்க்குறோம். இங்கே நோவாவினுடைய அந்த தண்ணி மேலே இவர் அந்த பறவை அனுப்புகிறார். அந்த பறவை மேலே கீழேயும் அசைவாடி கொண்டிருக்குது. புறா போயிட்டு வந்து நோவா வந்து புறாவை அனுப்புகிறார், போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ புறா வந்து தூய ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன நடக்கிறது? தண்ணி குறைஞ்சி நிலம் வருகிறது. பழைய படைப்பிலும் முதல்ல நிலத்தை ஆண்டவர் வந்து பிரிக்கிறார் தண்ணியிலேருந்து. இங்கேயும் தண்ணீர்லேருந்து நிலத்தை பிரிக்கிறத நம்ம பார்க்குறோம் நோவாவினுடைய அந்த வெள்ளத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் மரம் செடி கொடிகள் வரதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் புறா போயிட்டு அந்த மரத்தினுடைய ஒரு கிளையை பறித்து கொண்டு வந்து நோவாவிடம் கொடுக்குறது. ஸோ அந்த நிலம் வந்ததுக்கப்புறம் மரம் செடி கொடிகள் வரதை நம்ம பார்க்குறோம். பழைய ஆதாமினுடைய அந்த படைப்பில் அப்படி தான் நடந்துச்சு, நோவாவின் படைப்பில் அப்படி தான் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? விலங்குகள் எல்லாம் வெளியே வருது. விலங்குகள் எல்லாம் ஆண்டவர் படைக்கிறார் புதிய படைப்பில். முதல்ல ஆதாமை படைத்த போது இங்கே நோவாவின் வழியாக புதிய படைப்பை உருவாக்கும் போது என்ன நடக்குது? பேழையிலிருந்து எல்லா பறவைகளும் விலங்குகளும் வரதை நம்ம பார்க்குறோம். அழகான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? படைத்ததுக்கப்புறம் ஆதாமையும் படைத்ததுக்கப்புறம் பழுகி பெருங்கள், இந்த உலகத்தை நிரப்புங்கள் சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இங்கேயும் நம்ம பார்க்குறோம் நோவாவிடமும் வெளியே வந்ததுக்கப்புறம் பேழையிலேருந்து ஃபஸ்ட்டு விலங்குகள் வருது, பறவைகள் வருது. அப்புறம் நோவா அவருடைய குடும்பத்தினர்கள் வராங்க. நோவாவிடமும் ஆண்டவர் கூறுகிறார், இந்த உலகத்தை பழுகி பெருகி நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஸோ இந்த வகையில் ஆண்டவர் திரும்பவும் புதிதாக ஒரு படைப்பை உருவாகிறத நம்ம அந்த ஒரு தொடர்ச்சியை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆதாமின் சுழற்சியில் ஒரு படைப்பு உருவானுச்சு. இப்போது நோவாவினுடைய சுழற்சியில் நோவாவின் வழியாக ஒரு புது படைப்பு உருவாக்குகிறார். பின்னாடி ஆண்டவர் இயேசுவின் வழியாக நமக்கு ஒரு புது படைப்பை உருவாக்குறத நம்ம பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம முழு விவிலியத்தையும் வாசிக்க போகிறோம். உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையினுடைய இந்த லாங்குவேஜ், இந்த ஒரு வழிமுறையை நம்ம வந்து கவனித்து கொண்டே வரணும். ஆதாமிடம் ஒரு உடன்படிக்கை செஞ்சார். அந்த உடன்படிக்கை வந்து பெயர் கிடையாது, ஆனால் அந்த உடன்படிக்கை இருந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வாசிச்சோன்னா இப்போ நோவினுடைய இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிப்ப தெரியும், நோவோடு ஒரு உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துகிறார் இல்லையா. அங்கே எபிரிய மொழியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா உடன்படிக்கையை வந்து ரினியூ பண்ணுற மாதிரி அவர் சொல்கிறார். அதாவது அங்கே பயன்படுத்தக்கூடிய எபிரிய மொழி வந்து எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா ஏற்கனவே இருந்த உடன்படிக்கையினுடைய ஒரு ரினியூவல், அதை ஒரு புதுப்பிக்கக்கூடிய அந்த ஒரு எபிரேய வார்த்தை தான் அவர் அங்கே பயன்படுத்துகிறார். அப்படின்னாக்கா ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை இருந்துருச்சு. அப்போ அந்த உடன்படிக்கை யார் கூட இருந்திருக்கும்? ஆதாமோட தான் இருந்திருக்கும். ஜென்ரலாக ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்துகிறாருன்னா அந்த உடன்படிக்கையினுடைய காரணம் நம்ம அவருடைய மகனாக மகளாக இருக்கணும் அப்படின்றது தான் உடன்படிக்கையினுடைய ஒரு காரணம். ஆண்டவர் ஆதாமை படைக்கிறார். அந்த ஆதாமை படைச்சிட்டு அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? உடன்படிக்கையில் ஒரு கட்டளையை கொடுப்பார். நீ அந்த மரத்தின் கனியை நீ உண்ணக்கூடாது, உன்னால் நீ அந்த நாளே இறந்து போவாய் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு கட்டளையை கொடுப்பார் அவருடைய மகனாக மகளாக வாழ்வதற்கு. ஒரு கட்டளை இருக்கும்.
அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு அடையாளத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார், ஒரு சைன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பலியை செலுத்த வேண்டும், சாக்ரிஃபைஸை நம்ம செய்ய வேண்டும். ஸோ ஆண்டவருடைய கட்டளை இருக்கும், அடையாளம் இருக்கும், ஒரு சாக்ரிஃபைஸ் பலி செலுத்த வேண்டும். ஸோ ஆதாமினுடைய அந்த உடன்படிக்கையில் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த சாபத் அந்த அந்த ஓய்வு நாள் இருக்குல்லே, ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி அதை பின்னாடி நம்ம வாசிச்சோன்னா தெரியும். நம்மளுடைய விடுதலை பயணத்தில் அங்கே பின்னாடி நம்ம வாசிச்சோன்னா அந்த ஓய்வு நாள் வந்து ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளமாக நம்ம பார்ப்போம். பின்னாடி நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வாசிச்சோன்னா நம்ம நிறைய வசனங்கள் மூலியமாக பார்க்க முடியும். அப்போ அந்த ஓய்வு நாள் ஆண்டவர் ஆதாமோடு ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கப்படுகிறது. அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு உடன்படிக்கை கட்டளை இருக்கணும், அதை நம்ம பார்த்துட்டோம். நீ வந்து அந்த மரத்தின் கனியிலேருந்து உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பலி செலுத்த வேண்டும். அவர் அந்த கட்டளை விட்டு விலகும்போது ஆதாம் அங்கே பலி செலுத்தலை, ஆண்டவரே ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியை பலியாக்கி, அது நேரடியாக கொடுக்கப்படலை, ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியின் தோலை எடுத்து ஆதாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவர் ஆடையாக உடுத்துக்கிறார். ஸோ அங்கே பலி செலுத்தினது ஆண்டவர் தான், அந்த ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகிறது. பின்னாடி நம்ம பார்ப்போம், ஆண்டவர் இயேசுவே பலியை செலுத்துகிறார், கடவுளே பலி செலுத்துகிறார், அவரையே பலியாக தந்தைக்கு சிலுவையில் செலுத்துகிறார். ஸோ நடுவில் மனுஷங்க பலியை செலுத்த ஆரம்பிப்பாங்க. அதை நம்ம பின்னாடி விடுதலை பயணத்தில் பார்ப்போம். மோசே வந்து ஆபிரகாம் பலி செலுத்துவார், அடுத்தது மோசே பலி செலுத்துவார், அதுக்கப்புறம் சாலமோன் அந்த கோயிலை பலி செலுத்துவார். ஸோ பலி செலுத்துவது அந்த ஒரு குருத்துவத்தின் ஒரு அடையாளமாகவும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஆதாமிடம் கட்டளை கொடுக்கப்பட்டது, அடையாளமாக அந்த ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது, பலியாக ஆடு செலுத்தப்பட்டது. நோவாவிடம் பார்த்தோம் அப்படின்னாக்க நோவாவிடம் 3 கட்டளைகள் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் அடையாளமாக வானவில்லை வைக்கிறார். அதே போல் பலியாக நோவா வந்து அந்த தகன பலியாக அந்த தகன பறவைகளை அவர் செலுத்துகிறத, விலங்குகளை பலியாக செலுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சுத்தமான அந்த க்ளீன் அனிமல்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த க்ளீன் அனிமல்ஸை நோவா பலி செலுத்துறது வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். லேவியர்லேயும் தொடக்க நூல்லையும் லேவியர்லேயும் விடுதலை பயணத்துலேயும் நம்ம வாசிக்கிறத பார்ப்போம். இது எல்லாமே எதை குறிக்குன்னா, குருக்கள் செய்ய வேண்டிய அந்த பலியை வந்து மோசே வந்து அங்கே கட்டளையிடுவார். ஸோ நோவா இங்கே ஒரு குருவானவராக பலி செலுத்துகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏதேன் தோட்டம் ஒரு கோவிலுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது, நோவாவினுடைய பேழைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது, சாலமன் கட்டின கோயிலுக்கு ஒரு அடையாளமாக ஏதேன் தோட்டம் இருக்கிறது. அங்கே ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை பார்த்தோன்னாக்க, இதை உழுது பண்படுத்தி பாதுகாத்துடலும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். டில் அண்ட் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லி, கீப் அண்ட் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த வேலை வந்து பின்னாடி நம்ம பார்க்குறோம், லேவியரில் இதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது குருக்களுக்கு. ஸோ ஆதாம் ஒரு குருவாக இருக்கிறார், ஏதேன் தோட்டம் ஒரு கோவிலாக சித்தரிக்கப்படுகிறது. இங்கே நோவா குருக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தகன அந்த விலங்குகளையும் பறவைகளையும் அவர் பலி செலுத்துகிறார். அந்த மொழி திரும்பவும் எங்கே பயன்படுத்தப்படுகிறது? விடுதலை பயணத்திலும் லேவியர் நூலிலும் குருக்களுக்கு பயன்படுத்துகிறது. குருக்கள் அந்த கோயிலுக்குள் அவர்கள் செலுத்தக்கூடிய பலிக்கு பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தைகள் நோவாவிடமும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நோவா அந்த பேழையிலிருந்து வெளிவந்து ஒரு குருவாக பலி செலுத்துகிறார். பின்னாடி இந்த மொழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பாகும். ஆண்டவர் அந்த இறுதி ராவணமின் போது ஒரு தலைமை குருவாக இருந்து புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் வழியாக அவருடைய வாழ்வை நமக்கு கொடுத்து, அவரையே அவர் அடுத்த நாள் குட் ஃப்ரைடே அப்போ அவர் பலியாக தனியே கொடுக்கிறார். அதை என்றென்றும் நினைவுக்கு கொண்டு அவருடைய சீடர்கள், குறிப்பாக அப்போஸ்தலர்களுக்கு அந்த குருத்துவத்தை அவர் கொடுத்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பரிமாற்றி பலி செலுத்த சொல்லி அவர் அனுப்ப போகிறார். ஸோ இந்த உடன்படிக்கை உறவு, உடன்படிக்கை, இந்த பலி, இந்த அடையாளம், இது எப்பயுமே வந்து கொண்டே இருக்கும். அதனால் ஆண்டவர் இதன் உடன்படிக்கையின் அடையாளமாக அவருடைய இரத்தத்தை நமக்கு கொடுக்குறார். ஸோ புதிய உடன்படிக்கையினுடைய இரத்தம், அவருடைய இரத்தம் அடையாளமாக இருக்கிறது. அவருடைய பலியை நம்ம திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் செலுத்தணும். அதனால திருப்பலி அவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. நம்ம திரும்பவும் ஆதாமேவளை இழந்து போன அந்த உறவை நம்ம புதுப்பிக்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய இரத்தத்தின் அடையாளத்தின் வழியாக, ஆண்டவருடைய உடலும் இரத்தத்தையும் அவருடைய உயிரின் பலியை திருப்பலியின் வழியாக நம்ம திரும்பவும் செலுத்தும் போது நம்ம ஆண்டவருடைய மகனாக மகளாக மாறுகிறோம். ஸோ பலி இருக்குது, ஆண்டவருடைய இரத்தமே நமக்கு அடையாளமாக இருக்குது, கட்டளையும் உண்டு. அப்போ என்ன கட்டளை? ஆண்டவர் அழகாக கூறுகிறார்,
நான் உங்களை அன்பு செய்தது போல பிறரையும் அன்பு செய்யுங்கள். சரி, இது வந்து நேரடி அர்த்தங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்றதுனால குறைத்து கொள்கிறோம். அதாவது எப்படி நோவா விழுந்து போனார், நோவாவுடைய மகன்கள், அதுக்கும் ஆதாமும் அவருடைய மகனாகிய காயினும் எப்படி விழுந்து போனார், அந்த பாவத்தோடு அவர்கள் பழத்தை உண்டார்கள், அவர்கள் ஆடையின்றி இருந்தார்கள், அதுக்கப்புறம் அசிங்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் சாபத்துக்குள்ளானாங்க. இதே இது நோவாவும் பழத்தை உண்ணுவார், ஆடையின்றி இருப்பார், அதை அவருடைய மகனாகிய ஹாம் வந்து அந்த பாவத்தை செய்வார், அதுக்கப்புறம் அவங்க விழுந்து போகிறாங்க, அதனால் சபிக்கப்படுகிறார்கள். திரும்ப ஆண்டவர் அந்த ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமிடம் புதுப்பிப்பார். ஸோ ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வந்து உடன்படிக்கை ஏற்படுகிறார், மக்கள் அதை கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை இறந்து போகிறார், ஆண்டவர் திரும்பவும் அதை வேறொருவரிடம் புதுப்பிக்கிறார். இப்படி தான் போய்கிட்டே இருக்குது. கடைசியாக ஆண்டவர் இயேசுவிடம் வந்து அது மாதாவிடம் அந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டு நிலையான ஒரு உடன்படிக்கையாக ஆண்டவர் இயேசு வழியாக அது நிறைவேற்றப்படுகிறது. அவரே வந்து அதை நிறைவேற்றுகிறார். ஸோ இந்த ஒரு தொடர்ச்சியில் நம்ம பார்த்துட்ருப்போம். இதுக்கு மத்தியில் இப்போ நம்ம இரண்டாவது விளக்கத்துக்கு போவோம். எப்படி ஆண்டவர் இயேசுவும் மாதாவும் இங்கே நோவாவும் அந்த உடன்படிக்கை பேழையிலும் முன்குறிக்கப்படுகிறாங்கன்றது அப்படி பார்த்தோன்னா 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்த்தோன்னா இந்த வெள்ளத்தின் தண்ணீரை வந்து புனித பேதுரு எப்படி பார்க்குறாரு அப்படின்னாக்க இது நம்மளுடைய ஞானஸ்தானத்தின் தண்ணீருக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அன்னைக்கு அந்த வெள்ளம் வந்து அந்த பாவப்பட்ட மக்களை அடித்து கொண்டு போனது. இன்றைக்கி இந்த ஞானஸ்தானத்தின் தண்ணி நம்ம தலையின் மேல் ஊற்றப்படும் போகுது. நம்மளுடைய அந்த ஜென்ம பாவம் ஆதாமேவாள், இந்த நோவா, ஆபிரகாம், எல்லா மனிதர்களுடைய மூதாதைகளுடைய பாவங்கள் எல்லாம் இந்த ஞானஸ்தானத்தின் போது கழுவப்படுகிறது. அப்போ அந்த பாவத்தை இங்கே நம்ம ஞானஸ்தான தண்ணி அடித்து கொண்டு போகிறது. ஆனால் தான் புரியுது பவுல் கூறுகிறார் ரோமையர் 6:4 ஞானஸ்தானத்தின் போது நம்ம ஆண்டவர் இயேசுவோடு இறப்பில் ஒன்றாக இணைகிறோம், திரும்பி அவரோடு உயிர்ப்பில் ஒன்றாக வெளியே உயிர் தெழுந்து வந்து புதிய ஒரு படைப்பாக நாம் மாறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே போல் தான் இந்த தண்ணீரினால் ஞானஸ்தான தண்ணீர் அடிச்சுட்டு போகுது. அதே போல் அங்கே வெள்ளத்தின் தண்ணி நோவாவின் போது அடிச்சுட்டு போய் நோவாவின் வழியாக ஆண்டவர் புதிய ஒரு படைப்பை மனித குலத்தை உருவாக்குகிறார். இங்கே புதிய நோவாகிய ஆண்டவர் இயேசு வழியாக அங்கே நோவா விலங்குகளையும் பறவைகளையும் அவர் பலியாக செலுத்தினார். இங்கே ஆண்டவர் இயேசு அவரையே பலியாக செலுத்தி அவரோடு நம்ம ஞானஸ்தானத்தின் வழியாக இணையும் போது ஒரு புதிய படைப்பாக நம்ம மாறுகிறோம். அதே போல் தான் இந்த புதிய நோவாவை வயிற்றில் வைத்திருந்த மாதா தான் இந்த புதிய நோவாவின் பேழையாக விளங்குகிறார்கள். பழைய நோவாவை பழைய அந்த பேழை வைத்திருந்தது, அது 3 அடுக்காக இருந்தது, நோவாவின் குடும்பத்தையும் மீட்டது. நம்ம இங்கே பார்க்குறோம் திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்திலும் மாதா ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கிறாங்க. அதே போல் அவருக்கு எஞ்சிய பிள்ளைகள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்த்தோன்னா அந்த பெண்ணுக்கு எஞ்சிய பிள்ளைகள் இருப்பதை பார்க்குறோம். ஸோ அந்த பெண் யார்? மாதாவையும் குறிக்கிறது, அது புதிய உடன்படிக்கையின் பிள்ளையும் குறிக்கிறது, அது திருச்சபையும் குறிக்கிறது. அதனால தான் நமக்கு திருச்சபை, நமக்கு கத்தோலிக்க திருச்சபையின் தாயாக மாதாவை நமக்கு காட்டுகிறது. அதனால தான் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாருக்கும் மாதாவை தாயாக யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 26-27 வசனங்களில் மாதாவை நமக்கு அம்மாவாக கொடுக்குறார். ஏன்னா அவருடைய அம்மா, அவரை வைத்து கொண்டிருந்த அந்த அம்மா நம்மளுடைய அம்மாவாக மாறுகிறார்கள். ஸோ அதனால தான் தூய ஆவியானவரும் மாதாவும் சேர்ந்து தான் ஆண்டவர் இயேசுவை உருவாக்கினார்கள். இப்பொழுதும் திருச்சபையில் தூய ஆவியானவரும் மாதாவும் சேர்த்து தான் உண்மையான கிறிஸ்தவர்களை உருவாக்குறார்கள். அப்போது அந்த நோவாவின் குடும்பத்தையும் பழைய பேழையை வைத்திருந்தது போல் இன்றும் ஆண்டவர் இயேசுவையும் ஆண்டவர் இயேசுவுடைய சகோதர சகோதரிகளாக நாம் ஞானஸ்தானத்தின் வழியாக அந்த பேழையாகிய மாதாவின் வழியாக மாதாவுக்குள் நாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் மாதா நமக்கு அம்மாவாக இருக்கிற அந்த தாய் உறவு வந்து இந்த பேழைக்குள் நோவாவும் குடும்பமும் இருந்தது போல் மாதாவுடைய முக்காட்டுக்குள்ளே, மாதாவுடைய திரு உதிரத்துக்குள்ளே திருச்சபை என்ற அந்த அடையாளத்தின் வழியாக. ஸோ அதனால தான் எங்கே நமக்கு ஞானஸ்தானம் வழங்கப்படுகிறது? திருச்சபையில் வழங்கப்படுகிறது. அப்போ திருச்சபை மாதாவுடைய ஒரு கருவறையாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அங்கே தான் புது பிறப்படைஞ்சு கிறிஸ்தவர்களாக நம்ம மாறுகிறோம், ஆண்டவருடைய சகோதர சகோதரிகளாக நம்ம மாறுகிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான உறவில் மாதா ஒரு பேழையாக நமக்கு ஒரு முன்னடையாளமாக விளங்குகிறார்கள். நோவா ஆண்டவர் இயேசுக்கு ஒரு முன்னடையாளமாக விளங்குறத நம்ம பார்க்குறோம். மாதா தான் அந்த புதிய அந்த நோவாவினுடைய பேழை அப்படின்றத ஒரு அழகான ஒரு பாடலில் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் வந்து லூர்து மாதாவுடைய அந்த பாடலில் அழகாக வரும், நோவாவின் உயிர் காத்த பெட்டகம் நீ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகாக மாதாவினுடைய எல்லா முன்குறிப்புகளையும் அந்த ஒன்றாக சேர்த்து அந்த மேஜர் டைப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பாடலாக தொகுத்துருக்குறாங்க. ஒரு அழகான பாடல்.
அந்த பாடலுக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே அந்த மோரை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி அந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள். அது முடிஞ்சால் மனப்பாடம் பண்ண கூட பாருங்கள். மாதாவினுடைய எல்லா அழகான முன்குறிப்புகள், முன் அடையாளங்கள் எல்லாத்தையுமே அதில் கொடுத்துருப்பாங்க. மாதாவை பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, நமக்கு இந்த ஒரு விஷயங்கள்லேருந்து என்ன ஒரு அழகான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்துலேயும் நம்ம மாதாவுக்குள் தஞ்சம் புகுது ஆண்டவர் இயேசுவோடு இணைஞ்சு நம்ம வாழும்போது, அவருடைய குடும்பமாக நம்ம வாழும்போது பரிசுத்தமாக நம்ம வாழலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பிரிட்டை நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்ததில் ஆபேல் எப்படி ஒரு அழகான ஒரு ஆண்டவருக்கு ஒரு உகந்த ஒரு பலியை செலுத்தி ஆண்டவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காணிக்கையை செலுத்தினாரோ, அவர் சுற்றி காயின் வந்து பாவம் செய்தாலும் கூட ஆபேல் பரிசுத்தமாய் விளங்கினார். அதே போல் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். உலகம் முழுசும் பாவம் செஞ்சாலும் கூட நோவா எப்படி நீதிமானாக வாழ முடிஞ்சுதோ அந்த ஒரு ஸ்பிரிட்டை நம்ம கொண்டு வரணும். என் கூட வேலை செய்கிற இடத்துல நான் பரிசுத்தமாக வாழ்வேன், என் குடும்பத்தினர்கள் ஒழுங்காக இல்லைனாலும் நான் பரிசுத்தமாக வாழ்வேன், என் வழியாக என் குடும்பம் மீட்கப்படும் அப்படின்ற இந்த ஒரு அழகான விஷயத்தை நம்ம வந்து உள்வாங்கி கொண்டே வர வேண்டும். பைபிளை நம்ம வாசித்து கொண்டு போகும்போது ஆபேலை போல் நான் பரிசுத்தமாக இருப்பேன், நோவாவை போல் பரிசுத்தமாக இருப்பேன். அதே போல் நோவா அதுக்கப்புறம் பாவம் செஞ்சு வீழ்ந்தார், அவருடைய பிள்ளைங்களும் விழுந்தாங்க அந்த திராட்சை ரசத்தை குடி போதையில். ஸோ நான் வந்து உணவுக்கு நான் போஜன பிரியத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, அல்லது நான் வந்து இச்சைக்குரிய பாவங்களில் நான் விழக்கூடாது. ஹாம் அப்படி தான் இச்சைக்குரிய பாவத்தில் விழுந்தார். ஸோ ஹாம்ன்றவர் நோவனுடைய அந்த பிள்ளை. ஸோ நானும் அதே போல் ஒரு பாவத்தில் விழக்கூடாது. இவங்க எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்து பாவத்தில் விழுந்தாங்களோ அதே போல் நான் பரிசுத்தமாக வாழ்ந்து பாவத்தில் விழாமல் நான் வாழணும். என்னாலையும் வாழ முடியும், ஆண்டவருடைய அருளினால் வாழ முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பிரிட்டை நம்ம கொண்டு வரணும். அதே போல் நான் பார்த்தோன்னா இது நமக்கு மறுவாழ்வை எப்படி காட்டுது. எப்படி நோவாவும் அவரோட குடும்பத்தினரும் அந்த பேழைக்குள்ளே பாவத்தின் மத்தியிலும் அந்த தண்ணீரின் மத்தியிலும் அவங்க அந்த வெள்ளத்தின் மத்தியிலும் அவங்க வந்து ஆண்டவருடைய அருளினால் துணையினால் வாழ்ந்தார்களோ, அதே போல் நான் மாதாவினுடைய அடையாளமாக இந்த உலகத்தில் விளங்கக்கூடிய திருச்சபைக்குள்ளே அதனுடைய திருவருள் சாதனங்களின் வழியாக, நற்கரின் வழியாக, பாவசங்கத்தினத்தின் வழியாக, ஞானஸ்தானத்தின் வழியாக நான் வந்து பரிசுத்தமாக இந்த உலகத்தில் பயணித்து இந்த பாவத்தின் மத்தியிலையும் நான் பரிசுத்தமாக பயணித்து எப்படி நோவின் அந்த பேழையிலிருந்து நோவும் அவரோட குடும்பத்தினர்களும் வெளியே ஒரு புதிய உலகத்திற்கு வந்தார்களோ, அதே போல் நான் புதிய எருசலேமுக்கு புதிய விண்ணகத்துக்குள்ளே நான் இறந்ததுக்கப்புறம் நுழைவேன். இந்த உலகத்தின் பயணம் இந்த டெம்பரரியாக நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வருஷம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வாழ்ந்த ஒரு டெம்பரரியான பயணத்தில் அந்த பேழையில் நோவாவினுடைய குடும்பத்தினரும் பயணிச்சாங்க. அதே போல் நானும் மாதாவுக்குள்ளே ஆண்டவர் இயேசுவோட ஆவியானவரோட மூர் இறைவனோட நானும் இந்த உலகத்தில் ஒரு டெம்பரரியான ஒரு வாழ்க்கையில், நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையில் பயணிப்பேன். திருச்சபைக்குள்ளே பயணிப்பேன். அதன் திருவருள் சாதனங்கள் வழியாக, விவிலியம் வாசிப்பதன் வழியாக, ஜெபம், தவம், ஒருத்தல் முயற்சிகள் வழியாக நான் பயணித்து ஒரு நாள் வரும், அப்பொழுது ஆண்டவர் என்னை அந்த புதிய விண்ணகத்துக்குள், புதிய எருசலேமுக்குள் என்னை பிரவேசிக்க வைப்பார். அப்படின்ற அந்த ஒரு அழகான ஒரு உண்மையும், மறுவாழ்வு சம்மந்தப்பட்ட உண்மையும் இன்றைக்கி நம்ம வாசித்த ஒரு பகுதியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல் இன்றைக்கி திருப்பாடல் 1வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நோவாவின் குடும்பத்தாரும் எப்படி நீதிமான்களாக இருந்தாங்களோ அவர்களை குறிக்கிற வகையில் முதல் அந்த ஹாஃப் பார்த்தோன்னாக்க ஆண்டவருடைய வேதத்தில் பிரியம் வந்து அவருடைய கட்டளைகளின்படி நீதி நெறியோட நன்மையாக செய்து கொண்டு நல்லவங்களாக வாழ்ந்தோம் அப்படின்னாக்க நம்ம நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட அந்த மரத்திற்கு ஒப்பாக இருப்போம். தன் காலத்தில் நம்ம கனியை தருவோம், எப்பயுமே பசுமையாக இருப்போம், செய்கிற காரியங்களெல்லாம் வெற்றி பெறுவோம். ஆனால் அதுக்கு நேர்மாறாக பொல்லார் தீயதை செய்கிறவர்கள் பார்த்திங்கனாக்க அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே போல் தான் நோவாவின் காலத்தில் மற்ற எல்லா மக்களும் அந்த வெள்ளத்தில் அழிஞ்சு போனாங்க. ஸோ இந்த திருப்பாடல் அழகாக இந்த 2 விதமான நபர்களையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஸோ இது பர்சனலாகவும் நமக்கு இப்போவுமே கூட நம்மளை சுற்றி எல்லாருமே பாவம் செஞ்சுட்டு இருந்தாலும் நான் நோவாவை போல் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவேன். அவருடைய மனசை நான் புண்படுத்தாமல் அவர் என்னென்ன சொல்கிறாரோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன் அப்படின்ற அந்த ஒரு உள்ளத்தை நம்ம கொண்டு இருந்தோன்னா நம்ம செய்கிற காரியங்கள், செல்கிற இடங்கள் எல்லாம் வெற்றி பெறுவோம். எப்பயுமே பசுமையாக இருக்கக்கூடிய மரத்திற்கு ஒப்பாக இருப்போம். இறுதி தீர்ப்பு நாளின் போது நம்ம ஆண்டவருடைய முகமாக அவரை நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருப்போம். அந்த நீதிமான்களைப் போல் நம்ம வாழ்ந்தோன்னா, நோவா குடும்பத்தை போல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா
அப்படி இல்லை அப்படின்னாக்க அந்த பொல்லார்களைப் போல பதரை போல அவர்கள் அடித்து செல்லப்படுவார்கள். எப்படி அந்த வெள்ளத்தில் அடித்து சென்றார்களோ அதே போல் ஆண்டவருடைய 2வது வருகையை வரும்போதும் நம்ம எல்லாருமே அடித்து செல்வோம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய வேதத்தில் பெரிய மாதிரி இப்போ நம்ம பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், ஒரு அழகான முயற்சி செஞ்சுருக்கிறோம். இந்த வருடத்தோட கடைசியில் நாம் உண்மையிலேயே அந்த காலத்தில் கனியை தரக்கூடிய மரமாக நம்ம இருப்போம். நம்ம செய்யக்கூடிய காரியங்களை கண்டிப்பாக வெற்றி பெற ஆரம்பிப்போம். ஏன்னா திருப்பாடல் 1வது அதிகாரத்தில் நம்ம அந்த முதல் வசனத்தில் வாசிப்பதை போல் நம்ம ஆண்டோடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இப்படி அரை மணி நேரம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் நம்ம நேரத்தை கொடுக்குறோம் ஆண்டவருக்காக. கண்டிப்பாக நம்ம காலத்தில் கனி தரக்கூடிய பசுமையாக என்றும் இருக்கக்கூடிய மரத்திற்கு நம்ம ஒப்பாக இருப்போம். எவ்வளோ அழகாக இந்த ஒரு கால அட்டவணை திட்டம், இந்த விவிலிய வாசிப்பின் திட்டத்தை இந்த ஜெஃப் கேவின்ஸ் அப்படின்றவர் அழகாக வடிவமைச்சிருக்கார் பாருங்கள். கடவுள் அவர் வழியாக அந்த ஞானத்தை கொடுத்து இந்த நோவாவினுடைய இந்த வெள்ள பகுதியோடு சேர்த்து இந்த திருப்பாடல் 1 வாசிக்கும் போது அந்த திருப்பாடலுக்கு ஒரு அழகான வேறு ஒரு புதிய அர்த்தமே நமக்கு கிடைக்கிறது பாருங்கள். இன்னும் ஆழமாக போகலாம், நேரம் இல்லாதனால இதோட முடிச்சுக்கொள்ளலாம். நாளைக்கு இன்னும் இப்போ நம்ம ஹாம் செஞ்ச பாவத்தை மட்டும்தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹாமின் வழிமரபினர்கள் எல்லா மனுஷக்குலமும் திரும்ப எப்படி காயின் செஞ்ச பாவத்தினால மற்ற மனுஷக்குலங்கள் எல்லாம் பாவத்தில் திளைத்து வன்முறையிலையும் மற்ற பாவங்களிலும் ஈடுபட்டார்களோ அதே போல் ஹாமினுடைய அந்த பாவம், நோவாவினுடைய பாவம் ஹாமுக்கு ஹாமினுடைய பாவம் எப்படி திரும்பவும் இந்த புதிய படைப்பிலையும் வன்முறையும் பாவமும் பெருகி பாபேல் கோபுரம் உருவாகிறது அப்படின்றத அந்த பிரச்சனையை நம்ம திரும்ப பார்ப்போம். நாளைக்கு மொத்த மனுஷர்களும் திரும்பி வீழ்கிறத நம்ம பார்ப்போம். நாளைய தினத்திற்கான வீடியோவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். ஆமேன்.